ஈரான் தலைநகர் தெஹ்ரான் போன்ற நகரங்கள் இருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்தாலும், அங்க இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாமே ஒரு சில பயத்தோடயே இருக்கிறாங்க. ஈரான் மக்கள் ஒரு புறம் சாதாரணமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு முயற்சி செய்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு சில பயங்கள் இன்னமும் வந்து கொண்டே இருக்குது. இந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, போர் முடிந்தாலும் அவங்களோட இயல்பு நிலை திரும்ப வருமா? இல்லையா? அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் எண்ணத்துல இருக்குது. அங்க இருக்கிற ஈரான் மக்களுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த பீதியையும் கிளப்பியிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் கடந்த வாரத்துல எழுந்த ஈரானுடைய இணைய கட்டுப்பாட்டுகள், பொருளாதார அழுத்தம் மற்றும் போரினால் ஏற்பட்ட கவலைகள் போன்ற பல சிக்கல்கள் இன்னும் நீடிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு சுட்டிக்காட்டுது ஈரான். நிலைமையை சமாளிக்கிற அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்ப காண முடியுது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இப்ப வர நிலைமைக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த போருக்கு இடையில வாழ்க்கையோட தொடர் போராட்டமா இருக்குது ஈரான் மக்களுக்கு. இருந்தாலும் சிலர் எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் பழையபடிக்கு வரும் அப்படின்ட்டு நம்புறாங்க. ஈரான் மக்கள்ல ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்றிரவு முதல் இப்போது வரை பலமுறை அழுந்து விட்டேன். இருப்பினும் நான் அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு நபர்களுடன் எங்கேயாவது வெளியே செல்லக்கூடும். இதற்காக யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய மக்கள் இன்னொருவர் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது மூளைக்கும் அவ்வப்போது வேறு விஷயங்களை கவனம் தேவை. எனவே வெள்ளை சிம் கார்டு வைத்திருப்பவர்களை குற்றம் சொல்லாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஈரான்ல பாத்தீங்கன்னா வெள்ளை சிம் கார்டு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க மற்ற மக்களுடன் பேச தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்னொரு பயனர் தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது விசித்திரமானது அல்ல. நாம் உடைந்து போகாமல் இருக்க நமது மூளைக்கு சிறிது நேரம் வேறு விஷயங்களில் கவனம் தேவை. ஒருவேளை நமது வாழ்க்கை இன்னும் நீண்ட காலத்திற்கு இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சில செய்திகளில் பதற்றம் சமாளிக்கும் முறையில அந்த ஈரான் மக்கள் இன்னமும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்லலாம். மேலும் பயனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பதற்றம் அதிகமாகிவிட்டது. அதனால் காலை 6 மணிக்கே வீட்டை சுத்தம் செய்து தொடங்கிவிட்டேன். இருந்தாலும் ஈரான்ல இன்டர்நெட் ப்ரோ என்பது ஒரு வகை சிறப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட இணைய சேவை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது சில பயணிகளுக்கு ஒப்பிடவில்லை குறைவான கட்டுப்பாடுகளே அங்க விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் இணைய பிரச்சனைக்கும் இன்னும் மக்களின் விவாத பொருளாகவே இருக்குது. கட்டுப்பாடுகள், அதிக விலை மற்றும் அவங்களோட அன்றாட வாழ்க்கை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து பயனர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க. ஈரான் மக்கள் அங்க வசிக்கிற மக்களுக்கு எல்லாமே வரையறுக்கப்பட்ட இணைய சேவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது, குறைந்து போயிருக்குது அப்படின்ட்டு அவங்க கோபத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் இணையத்தை அணுகுவதுல பல சிக்கல் இருக்குது. ஒரு பயனர் என்ன சொல்றாருன்னா, மிகவும் கஷ்டப்பட்டு 1 ஜிபி டேட்டாவை வாங்க முடிந்தது. இதற்காக நான் அதிக செலவிட வேண்டி இருந்தது அப்படின்ட்டு சொல்றாரு. மற்றொரு பயணியர் தனது இணையம் சீக்கிரம் தீர்ந்து விடுமோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல ஈரானுடைய மக்கள் இணையதளம் என்பது ஒரு பொது உரிமை அப்படின்ட்டு வலியுறுத்திட்டு வராங்க. ஒரு எக்ஸ் தளத்துல என்ன எழுதியிருக்குன்னா, திறந்த இணையத்தின் அவங்களோட உரிமை அப்படின்ட்டு எழுதியிருக்குது. மற்றொருவர் உரிமை பிரச்சனைக்காக கேட்கப்படுவதில்லை. இணையம் என்பது வெறும் இணையம்தான் அப்படின்ட்டு இணையதளம் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் ப்ரோ குறித்து ஏன் இவ்வளவு விவாதம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இன்டர்நெட் ப்ரோ என்பது ஒரு வர்த்தகம் சார்ந்த இணையம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் ப்ரோ என்பது ஒரு பொது உரிமை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா போரின் அச்சமும் மன அழுத்தத்தை பத்தி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுடைய மக்கள் பல அழுத்தத்திலையும் அறிகுறிகள்லயும் இருக்கிறாங்க. கவலை, அழுகை மற்றும் மன அழுத்தத்தால ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறித்து பேசப்படுது ஈரான்ல. ஒரு பயனர் என்ன சொல்றாருன்னா, பதற்றத்த அப்ப என்னோட உடல் முழுவதும் நடுங்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போர் அனுபவங்கள் மற்றும் அதன் பாதிப்புகள் குறித்து எல்லாமே இப்ப இங்க அனுபவங்களா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பயமாவும், நெருக்கடியாவும் இருக்குது. என்னால இங்க சமாளிக்க முடியுமான்னு தெரியல. எப்பதான் இந்த போர் நிறுத்தம்
உருவாகும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய முன்னெடுத்து செல்லும் முயற்சி, சோர்வு, கவலை மற்றும் சமத்துவமின்மை என அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு அனுபவத்த அங்க ஈரான் மக்கள் பார்க்கறாங்க.